பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருங்க. மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துருங்க. இப்போ அதை அடுப்பை வந்து மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா அப்படியே கொதிக்க விட்டுட்டே இருங்க. இது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பாடில் நெய் போட்டு இந்த சாம்பார் ஊற்றி நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாம்பார் வந்து இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துடலாம். இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா அதை அப்படியே கரண்டியால் கிளறி விட்டுருங்க. வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு அது செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இது வந்து இதை நல்லா அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை அப்படியே நல்லா இது பண்ணிகிட்டே இருங்க. இந்த சாம்பார் சாதம் நெய் போட்டு இதை வச்சு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் பட்டாணி இதில் சேர்த்துலாம். நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் நான் சேர்த்துருக்கேன். பட்டாணி வந்து நான் சேர்த்துருக்கேன்.